ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பசங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு ஃப்ரைட் ரைஸும், மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு, பொரியல், குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியல், ஃப்ரைட் ரைஸு, கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். ஒரு பக்கம் சாதம் நான் உல வச்சு வடிச்சிட்டேன். இந்த பக்கம் கீரை கூட்டுக்கு தேவையானது சிறுபருப்பு, அதை அலசிட்டு கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அலசி வச்ச பொன்னாங்கண்ணி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அடுப்பில் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போடுறப்ப ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அது நல்லா பொரியட்டுன்னு தேவையான அளவு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது பொன்னிறமாக ஆகணும். இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ சாதம் வடித்து விட்டேன் இல்லையா, அது ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கும் நான் எடுத்து வச்சிடுறேன். வெண்டைக்காவை நல்லா போட்டு வதக்குங்க, அப்போ தான் அந்த வழவழப்புலாம் போகும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் அந்த வழவழப்புலாம் போய் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோதான். இப்போ கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வழவழப்புலாம் இல்லை. நான் எப்பயுமே நல்லா கிளறி விடுவேன், அப்போ தான் அந்த வழவழப்புலாம் போயிடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பருப்பும் கீரையும். இது எப்படி தாளித்து விட்டுடலாம் வாங்க. இந்த கீரை கூட்டு ரொம்பவும் ருசியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வரமிளகாய் நிறம் மாறினதும் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த கூட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் ஒரு முறை நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். என்னோடய சமையல் எல்லாமே சிம்பிளான சமையல் தான். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் கூட்டுக்கு வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். வதக்கி விட்டதை நம்ம கூட்டில் ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம் வாங்க. இல்லை மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வரட்டுன்னு நிறுத்திடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானல் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குங்க. பொடியை கட் பண்ண இஞ்சி, பொடியை கட் பண்ண பூண்டு, அது நல்லா பொரியணும். இஞ்சி பூண்டும் அதுதான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே. நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. அடுத்து கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்குங்க. என்னோடய ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கும், பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஹோம்மேடாக. நான் எந்த ஒரு மசாலாவெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன், வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்வேன். நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கத்துலேயே அந்த காய்கறிலாம் வெந்துடணும். முக்கால்வாசி வெந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பன்னீர் கொஞ்சம் போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக செஞ்சிடலாம், பசங்களுக்கும் விருப்பமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் வேணான்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பசங்க காரமாக சாப்பிட மாட்டாங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதிலே காய்கறிலாம் வெந்துடும். மசாலாலாம் நல்லா காய்கறியில் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறிக்கலாம். எல்லாமே நல்லா கிளறி விடுங்க. சுவையான வெஜிடபிள் பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி கொடுத்து அனுப்புங்க. பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் இன்றைக்கான விலாக். சிம்பிளான சமையலுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.